மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பையன் சவுக்கு மீடியா 25ஆம் தேதி இன்னைக்கு காலையில் சவுக்கு மீடியா ஓப்பன் பண்ணிட்டான். அதுக்கு அந்த திறப்பு விழாவுக்கு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணான். நானும் பெங்களூர்லேருந்து சவுக்கு மீடியா பார்க்கணும், திறப்பு விழாவெல்லாம் பார்க்கணுன்ட்டு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சவுக்கு மீடியாவில் வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்ட்டு எல்லாம் ஆவலாக இருப்பாங்க. நானும் அது போல் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். என் பையன் இந்த சவுக்கு மீடியாவிலேருந்து எவரெஸ்ட் மலை போல் நல்ல உச்சியில் பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. போற்றுவார் தூற்றுவார்கள். அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என் பையன் சவுக்கு மீடியாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு மனமார்ந்த நன்றியோட உணர்வோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். அம்மாவை கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா நேயர்களுக்கு தெரிவிக்கிட்டோம். அதன் மூலமாக அதுக்கு பிறகு நம்ம தொடங்கலாம். சரியா இருக்குமாப்பா? கரெக்டாக இருக்குது சார். ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா நேயர்களுக்கு. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். உனக்கும் ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூ. இப்போ கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். 16 வருஷம் வேலைக்கு போயிட்டேன். என் தங்கச்சி திருச்சி ஆர்இசியில் படித்தாங்க. கஷ்டப்பட்டு பென்ஷன் சேங்ஷன் ஆகல. இந்த இப்போ தானே எல்லார் வீட்லேயும் மிக்ஸி வந்துடுச்சு. அப்போ மாவரைச்சி கொடுப்பாங்கல்ல பக்கத்து வீடுகளுக்கெல்லாம், அது மாதிரி எங்கள் அம்மா விடிய மாவரைச்சி கொடுத்து என் தங்கச்சியை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் வேலைக்கு போன பிறகு தான் கொஞ்சம் குடும்பம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டிருக்காங்க அம்மா. இப்போ இந்த வயதான நேரத்தில் உடம்புல அந்த முதியவர்களுக்கு வரக்கூடிய எல்லா பிணிகளும் அம்மாவுக்கு இருக்குது. சுகரு, பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, காது செவித்திறன் குறைவு, மாதிரி பல சிக்கல் இருக்குது. சரி ஏதோ இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் வாட்ஸ் த பாயிண்ட் இன் ரன்னிங் திஸ் சேனல்? ஊரை திருத்துறதுக்கா? அப்படி திருத்தி என்ன போகுது? எதுக்கு செய்யணும்? முன் கதவை எல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் உடச்சாங்க சார். நான் கதவை டாப்பாக போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு பின் கதை உடைச்சாங்க. கதை அப்படி பிடிச்சி தள்ளேன். கொஞ்சம் நான் தான்னாக்கா மண்டையில் விழுந்திருக்கும். ஒரு 20 பேர் இருக்கும். லேடிஸுங்க ஒரு 5-6 பேர், ஜென்ஸு ஒரு 15 பேர், 20 பேருக்கு மேலே தான் வந்தாங்க. பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு எல்லாம் எங்கே அவன் யாருன்னு, சங்கருங்கிறவன் யார், என் பையன் தாங்க அப்படின்னேன். அவன் மாலதி எங்கே அப்படின்னாங்க. மாலதி அவங்களும் போயிட்டாங்க. எப்போ போனான்? ஏய் இந்த அம்மா ஒழிச்சு வச்சுக்கிட்டே சொல்லும், நீ போய் பாருங்கன்னு எல்லாருமே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தாக்க உடனே அந்த சமயத்தில் நான் சார்ஜ் போட்டிருந்தேன். ரிங்கு வந்துச்சு. எடுத்தேன் பாரு, இதை பிடுங்கிட்டு ஒரே கத்துன்னு கத்துறானுங்க. வீடியோ காலில்